ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம கனவா மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலா இன்றைக்கி நம்ம அம்மியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அரை முறி தேங்காய் எடுத்துருக்குறோம், 3 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அம்மியில் வச்சு நம்ம அரைக்கும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அம்மியில் வச்சு அரைக்கும்போது அது உடம்புக்கும் நல்லது. கனவா மீன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பூ சேர்த்துருக்குறோம். இதை போட்டு தாளிச்சிட்டு இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். ஒரு வெங்காயம் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் இது கூட. இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். இப்போது ஒரு தக்காளி தான் நம்ம போட்டிருக்குறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அந்த சோம்பு சீரகம்லாம் வச்சு அரைச்சிருக்கிறோம், அந்த வாசனை கொஞ்சம் போகணும். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச தண்ணி இருக்குது, அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது கூட தண்ணி கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க விடணும். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த மீன், கனவா மீனை அதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு மீனை வந்து அது கூட சேர்க்க போகிறோம். நான் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா சீக்கிரம் வேகணும். ரொம்ப நேரம் குக் ஆகிட்டாலும் அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். மூடி வச்சிடலாம். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்ல வாசனை வருது, குழம்போட வாசனை. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. மீன் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக வச்சுருக்குறோம். கனவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதோட வாசனையே வேறு லெவலில் இருக்குதுங்க. நம்ம சேர்த்து அந்த பட்டை, லவங்கம்,
அந்த அம்மியில் வச்சு அரைச்சி போட்டு அந்த தேங்காய் விழுது நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தராவது லைக் போடுவீங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தர் கூட லைக்கே பண்ண மாட்டேங்கிங்க. கண்டிப்பாக லைக் போடுங்க. தேங்க்யூ.